புட்டின் அவர்களுடையதும் ட்ரம்ப் அவர்களுடையுமான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. நேற்றே அதுக்கான அப்டேட்லாம் நம்ம போட்டுட்டோம். பட் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. சீஸ்ஃபயர் உருவாச்சா? உருவாகலை. பெரிய அளவில் போர் நிறுத்தம் நடக்கவே இல்லை. ஜெலன்ஸ்கி அவர்களுடான பேச்சுவார்த்தை அதுவும் நடக்கலை. யூரோப்பினுடைய தலைவர்கள் அங்கே வந்தாங்களா? இல்லை. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் யார் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு கேட்டால் புட்டின் அவர்கள். அதை எப்படி விக்கி சொல்கிற? புட்டின் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனுக்கு என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும். அங்கே அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாட்டினாலும் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக யார் மாற்றுகிறார்களோ அவர்கள் தான் தலைவர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையை புட்டின் அவர்கள் எப்படி அவருடைய சூழ்நிலையாக மாற்றினார்? ரஷ்யா உக்ரைன் மற்றும் ரஷ்யா அமெரிக்கா, இதில் ரஷ்யா ஒரு படி முன்னாடி வந்துட்டாங்களே, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இந்த ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை வழியாக இந்தியாவுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்தியாவுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு ரஷ்யா கூட அமெரிக்கா நல்ல ஒரு உறவை மேம்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களே 10-20 வருஷத்துக்கு பிறகு கை குலுக்குறாங்க. அதுவும் அலஸ்காவில் வச்சு 2 நாட்டு தலைவர்களும் கை குலுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மொமெண்ட்டில் அவங்க மறுபடியும் ரஷ்யாவினுடைய நண்பர்களை சோதிக்க நினைப்பார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதன் அடிப்படையில் ஆல்ரெடி ரஷ்யா ஒரு கிளைண்ட்டை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை சுட்டி காண்பிக்கிறார். அவங்க தான் ரொம்ப இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யாவினுடைய எண்ணெயை, இப்போ அது நின்று இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் நாம் செகண்டரி சாங்ஷன் அப்படிங்கிறது இந்தியா மேலே போடுறது அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன், பட் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தவறுகளை உணர்வதால் இப்போதைக்கு செகண்டரி சாங்ஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இல்லை, நீ செகண்டரி டாரிஃப் தான் போட்டு பாரேன் அப்படின்னு சொல்லி அங்கே ரஷ்யாவும் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னியே, எதன் அடிப்படையில்? முதல் விஷயம், ரஷ்யாவினுடைய அதிபரை எல்லாருமே கொலைகாரன், இனப்படுகொலை செய்யக்கூடிய நபர், உக்ரைன் மக்களுக்கான நிம்மதியை கெடுத்து விட்டார், மேற்குலக நாடுகளுடைய நிம்மதியை கெடுத்து விட்டார், அப்படி இப்படின்னு சொல்லி வசைப்பாடுதலாக இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அந்த நியூஸை வாசிச்சிருப்போம். இப்படி எல்லா மீடியாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே தலைவனுக்கு அதே நாட்டுக்காரங்க, அதே இராணுவம், எந்த இராணுவத்துக்கு எதிராக ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, எந்த இராணுவத்தை அழிப்பது அவருடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே இராணுவம் புட்டின் அவர்களுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அளவில் மரியாதை செலுத்தி நின்றது. வேறு எதுவுமே இல்லை, ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டது. புட்டின் அவர்களுக்கு ரெட் கார்பெட் அலஸ்காவில், அதுவும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடத்தில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்கும் போது ஒரு ஹீரோ வரவேற்பு புட்டின் அவர்களுக்கு கிடைக்குது. அந்த புட்டின் அவர்களுக்கான அந்த வரவேற்பு கிடைக்கும்போது நேரடியாக அவங்களுடைய B-2 ஸ்டெல்த் பாம்பர் விமானமும் அவங்களுடைய F-35 விமானமும் பறக்க வைக்கப்படுகிறது. பாருங்கள் புட்டின், உங்களுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சுருக்கோம், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கேட்பதும், புட்டின் அவர்கள் தலைக்கு மேலே என்னடா பறக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பதும் அந்த வீடியோ ரொம்பவே வைரலாக இருந்துச்சு. எந்த ஒரு நாட்டு தலைவனால் வெளிநாட்டுக்கே போக முடியாது, உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு மத்தியில் உங்கள் நாட்டுக்கே வரேன், முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணுங்கடா, தொடுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நின்ன நேரம் புட்டின் அவர்கள் அங்கே வென்று விட்டார். இல்லை, உக்ரைன் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் 3+3 அப்படிங்கிற அந்த கான்செப்டில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. சரி, பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே, அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் புட்டின் அவர்களிடம் கேள்வி கேட்டார்களா? அதை ட்ரம்ப் அவர்கள் எப்படி பார்த்தார் அப்படின்னு கேட்டால் கேள்விகள் கேட்கப்பட்டது. ஏகப்பட்ட பேர் கேள்விகள் கேட்குறாங்க. புட்டின் அவர்கள் ஒரு மாதிரி ஃபேஸில் அந்த ரியாக்ஷன்லாம் கொடுக்குறார். கடைசி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நல்லபடியாக இருந்துச்சு இந்த பேச்சுவார்த்தை, அடுத்த பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னையா இது, பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு, அப்படின்னா சீஸ்ஃபயர் ஏற்படவில்லையான்னு கேட்டால் ஏற்படவில்லை, அதற்கான தேவை இல்லை. ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்கும்போது ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, ஆமாம் மீட்டிங் முடிஞ்சு, இனி இந்த மீட்டிங்கை பற்றி நான் யூரோப் மற்றும் ஜெலன்ஸ்கி அவர்களிடம், உக்ரைன் தலைவர்களிடம் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மீட்டிங்கினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத யூரோப் நாடுகளிடமும் அடுத்ததாக ஜெலன்ஸ்கி அவர்களிடமும் சொல்ல வேண்டிய கடமை அமெரிக்காவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா யூரோப் அந்த நாட்டு தலைவர்கள் இல்லாமல் இனிமேல் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்காது என்பதையும் சொல்லிவிட்டார்.
ஸோ செலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு ட்வீட்டை போகிறார், எஸ் யூரோப் நாடுகளுக்கு எதிராகத்தான் இங்கே சதிவேலை நடந்துட்டு இருக்கு, இனி அந்த நாட்டு தலைவர்கள் இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் அது ஃபெயிலியர், எனவே இப்போ ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஹங்கேரி சொல்கிறாங்க, இன்னைக்கு ஹங்கேரியினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அப்பா உலகம் ரொம்ப சேஃபாக இருக்குது. 2 நாட்டு தலைவர்களும் பேசிக்கொண்டார்கள், அதுவும் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய தலைவர்கள் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னா உலகம் ரொம்பவே அமைதியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த அமைதிக்கு யாரும் களங்கம் விளைவித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஹங்கேரியினுடைய தலைவர் இப்படி சொன்ன உடனே கண்டிப்பாக புட்டின் அவர்கள் சொன்ன வார்த்தையை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரியுது. இங்கே அமைதி நிலவுகிறது, அமைதிக்காக 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தணும், இதில் கல்லெறியறதுக்கு தயாராக சில யூரோப் நாடுகள் காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டார். ஸோ யூரோப் நாடுகள் அவங்களுடைய நிலைநிற்புக்காக, அவங்களுடைய அரசியல் தேவைக்காக உக்ரைனை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை ரஷ்யா மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். F-35 விமானமாக இருக்கட்டும், B-2 ஸ்டெல்த் பாம்பராக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் தலைக்கு மேலே பறந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா அதில் செய்தியை போட்டிருந்தாங்க, ஊடகத்தில் கருத்துக்கள்லாம் போட்டிருந்தாங்க, பாருங்களேன் புட்டின் அவர்களை மிரள விட்டு விட்டார் ட்ரம்ப் அவர்கள், B-2 ஸ்டெல்த் பாம்பரை காண்பித்து பயம் காட்டி விட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு பயமும் கிடையாது. ஆனால் அதே புட்டின் அவர்கள் கடைசியாக என்ன தெரியுமா செஞ்சார், அலஸ்காவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இராணுவ வீரர்கள், ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள், ரஷ்யாவினுடைய விமானப்படை வீரர்கள், அவங்க இறந்துருப்பாங்கல்ல, அவங்கள அங்கே புதைச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் சல்யூட் கொடுக்கிறார். ஒவ்வொரு கல்லறையாக வந்து பூக்கொத்தை வைத்து அப்படியே அந்த மண்டி போடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மண்டி போட்டு அவங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுத்த விதம் இருக்குது பாருங்கள். டேய், எங்களுடைய இராணுவ வீரர்கள் தான் எங்களுக்கு முன்னாடி, அடுத்த தலைவர்கள் அடுத்த நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி தான், எங்களுக்கு முதல் கட்டமே எங்களுடைய இராணுவ வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போனார் என்பது கூடுதலான தகவல். எங்கள் இராணுவ வீரர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள், நாங்கள் எங்கள் இராணுவ வீரர்களுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மெசேஜ். ஏகப்பட்ட பேர் பல எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக செலன்ஸ்கி அவர்களுடைய இன்னர் சர்க்கிள் 90 நாட்கள் ட்ரூஸ், போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்துவிடும் நினச்சாங்க. சில பேர் இல்லை போர் நிறுத்தம்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், இனி அமைதி பேச்சுவார்த்தை மட்டும்தான், போரே நடக்காது அப்படிலாம் சொன்னாங்க. பட் கடைசியாக என்ன சொல்கிறாங்க, போர் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். இப்போதைக்கு இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான், ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு, நல்லபடியாக நடந்திருக்கு, அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் சுமூகமான தீர்வுகள் எட்டப்படும் அப்படிங்கிறத அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சொல்லிட்டாங்க. சரி, அப்படின்னா யூரோப்பு கூடயும் கியூ கூடயும், அதாவது உக்ரைன் கூடயும் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னார்ல ட்ரம்ப் அவர்கள், என்ன பேசியிருப்பார்? யூரோப் நாடுகள் தான் அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் போரை கையாள போகிறார்கள் அப்படிங்கிறத இப்போ அமெரிக்கா சொல்லி வருகிறார்கள். அமெரிக்காட்ட பணம் கிடையாதுப்பா, இது ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய சிக்கல், இது என்னுடைய சிக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ அதே சிக்கலை இப்போது மறுபடியும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். யூரோப் நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் கூடவே செலன்ஸ்கி அவர்களும் உக்ரைன் நாட்டினுடைய சில தலைவர்களும் சேர்ந்து அடுத்தடுத்த முடிவுகளை எடுப்பாங்க. அந்த முடிவுகள் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னபோது புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, ரொம்பவே கஷ்டமான இங்கிலீஷ், அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் வராதுல்ல, அடுத்த மீட்டிங் நம்ம கண்டிப்பாக மாஸ்கோவில் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களும் சொல்கிறார். ஸோ இதை விட பெரிய வெற்றியை ரஷ்யா ஏன் பதிவு செய்ய வேண்டும்? எதிரி நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரஷ்யாவை அழைத்து பேசிய ஒரு நாடாக அமெரிக்கா மாறிவிட்டது. எவன் நம்மளை எதிரின்னு சொன்னானா அவனை நம்ம நாட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை கூப்பிட்டதும் பெரிய பேசு பொருளாக இருக்குது. அப்படின்னா இந்த செய்திகளின் அடிப்படையில் அடுத்த வாரங்களில் பல மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குமேன்னு கேட்டால் எஸ் இருக்குது, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. வர திங்கட்கிழமை செலன்ஸ்கி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொள்ளப் போகிறார்கள், மீட்டிங்கில் ஈடுபட போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூட ட்ரம்ப் அவர்கள் விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் ஈடுபட போகிறார் என்பது அடுத்த தகவல். ஸோ இந்த 2 மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அதிமுக்கியமான ஒரு மீட்டிங்காக பார்க்கப்படுது. அது கூட இன்னும் சில முக்கிய தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நம்ம தமிழ் பொக்ஷம் சேனல் அப்படி இல்லைனா வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ வந்தாலும் அதில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.